ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 98. பரதன் குக சத்ருகனரோடு பாதசாரியாய் ராமனது ஆசிரமத்தை தேடல். பரதன் சத்ருகனனை நோக்கி, நீ பாலாட்களோடும் வேடர்களோடும் கூடி இவ்வனம் முழுதும் ராமனை தேடுவாயாக. குகன் ஆயுதங்களை தரித்து தன் ஆட்களுடன் தேட கடவனாக. நான் மந்திரி புரோகிதர்களுடன் பாதசாரியாய் வருகின்றேன். நான் ராமலக்ஷ்மணர்களையும் சீதையையும் காணாத வரையில் எனக்கு துக்க சாந்தி உண்டாகாது. ராமனது பாதங்களை என் தலையில் தரிக்காத வரையில் எனக்கு துயரம் நீங்காது. ராமனை நொடி பொழுதும் விட்டு பிரியாமல் இருக்கிற சீதையும் லக்ஷ்மணனும் அன்றோ பாக்கியசாலிகள். குபேரன் நந்தவனத்தில் வசிப்பது போல் ராமன் இம்மலை பிரதேசத்தில் வாசம் செய்கின்றனன். இச்சித்திரக்கூடம் சிறந்த பாக்கியத்தை பெற்றது என்றனன். இன்னனம் கூறிக்கொண்டே பரதன் பாதசாரியாய் அவ்வனத்தில் பிரவேசித்தனன். சற்று தூரம் சென்று புஷ்பித்திருக்கும் ஓர் மரத்தின் கீழே தங்கினன். அங்கிருந்து ராமனது விடுதியினின்றும் புகை கிளம்பி செல்வதை கண்டனன். உடனே சந்தோஷத்தினால் மெய்மறந்து தன்னுடன் வந்த சேனா ஜனங்களை நிறுத்தி தான் மட்டும் குகனுடன் வேகமாக போயினன். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 100. ராமன் பரதனை க்ஷேமம் விசாரித்தலும் அவனுக்கு ராஜநீதிகளை உபதேசித்தலும். தன் முன் கைகூப்பிய வண்ணம் நின்ற பரதனை ராமன் கண்டனன். பரதன் முக ஒளி மழுங்கி இழைத்து இருந்ததால் தெரிந்து கொள்ள முடியாமல் சிறிது நேரம் திகைத்து பிறகு தெளிந்து அவனை வாரி எடுத்துக்கொண்டு கட்டி அணைத்து உச்சி மோந்து மடியில் உட்கார வைத்து அவனை நோக்கி, என் அப்பனே, நீ வனத்திற்கு ஏன் வந்தனை? எப்படி வந்தனை? தந்தை பிழைத்திருப்பாராயின் உன்னை இவ்விடம் அனுப்ப மாட்டாரே. நீ இங்கு வந்ததனால் எனக்கு சந்தேகமாய் இருக்கிறது. இப்பொழுது தந்தை பிழைத்து இருக்கிறாரா அல்லது துக்கத்தினால் இறந்தனரா? அவர் சேவமமா? அவர் சொல்படி நீ நடக்கின்றனையா? நீ அவரையும் வசிஷ்ட முனிவரையும் மற்றும் உள்ள தாய்மார்களையும் கிரமப்படி பூஜித்து வருகின்றாயா? மற்றும் உள்ள ராஜ்ய காரியங்கள் நன்கு நடைபெறுகின்றனவா? சிறந்த மந்திரிமார்களை உடையவனாய் இருக்கின்றனையா? ரகுகுல திலகனே, நீ நித்திரைக்கு உட்படாமல் இருக்கின்றனையா? தகுந்த காலத்தில் விழித்துக் கொள்கிறாயா? பொருள் சம்பாதிக்கும் உபாயங்களை ஆலோசிக்கின்றனையா? உன் பகையரசர்கள் உனக்கு அடங்கி நடக்கின்றார்களா? சிறந்த புத்திமானான ஒரு மந்திரி இருந்தால் அரசனுக்கு ஒரு கெடுதியும் நேராது. அளவற்ற ஐஸ்வர்யங்கள் வந்தடையும். சிறந்த வேலைக்காரர்களை உடையவனாய் இருக்கின்றனையா? உன்னை ஜனங்கள் அவமதிக்காமல் விரும்புகின்றனரா? உன்னுடைய சேனாதிபதி உன்னிடத்தில் விசுவாசம் உடையவனாக இருக்கின்றானா? சேனா ஜனங்களுக்கும் மற்றும் உள்ள உத்தியோகஸ்தர்களுக்கும் காலங்களில் தர வேண்டிய சம்பளங்களை சரிவர கொடுத்து வருகின்றனையா? உன்னிடத்தில் நம்பிக்கையுள்ள தூதுவனை நீ வைத்துக் கொண்டிருக்கின்றனையா? நீ உனது பகைவர்களின் சமாச்சாரங்களை தனித்தனியாக அனுப்பப்பட்ட மாறு வேடங்கள் அணிந்த சாரணர்களால் தெரிந்து கொள்கின்றனையா? நீ நாஸ்திகர்களான பிராமணர்களை அருகில் சேர ஒட்டாமல் இருக்கின்றனையா? அவர்கள் கபட வேடம் பூண்டு உன்னிடம் அன்பாய் இருப்பது போல் காட்டி உனக்கு போதனை செய்து கெடுதிகளை விளைவித்து விடாதபடி ஜாக்கிரதையாக இருக்கின்றனையா? பெரியோர்களால் பரம்பரையாக ஆளப்பட்டு வந்த அயோத்தியை பத்திரமாக பரிபாலித்து வருகின்றாயா? ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள். ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமஹ. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ